அதாவதுங்க 9 நவக்கிரக பார்வை 9 நவக்கிரக பார்வை. இப்போ ஒரு 3, 6, 8, 12 அப்படிங்கிற ஒரு பாவ கிரகங்கள் 3, 6, 8, 12 அப்படிங்கிறது பாவகம். அப்போ லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 பாவகம். பாவகம் சரி, அந்த அதிபதியும் சரி. அந்த அதிபதியை சரியில்லாதவங்க அவங்க லக்கணத்தில் இருக்கிறாங்க. 8 கூடையும் 2ஆம் இடத்துல இருக்காரு. என்னங்க 3 கூடையவனும் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 3, 6, 8, 12 உள்ள அதிபதிகளும் லக்கணத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் பயப்படுறாங்க. இப்போ 9ஆம் இடத்துல எனக்கு பாவக்கிரகம் இருக்குது, லக்கணத்தில் பாவக்கிரகம் இருக்குது, 11ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, 2ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியுமா? அவங்க பாருங்கள், இப்போ லைவாக வந்து சேனலில் பார்க்குறாங்க. 3, 6, 8, 12 கிரகங்களும் சரி பாவங்களும் சரி சரியில்லைன்னு சொல்கிறாங்க சாதகத்தில். அப்படிங்கும்போது அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி. இப்போ எனக்கு 2ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குங்க, லக்கணத்திலே பாவக்கிரகம் இருக்குது, 11ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, 5ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, 9ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது. அப்போ திரிகோணங்கிறது சரி, கேந்திரம் சரி, கேந்திரத்துலேயும் பாவக்கிரகம் இருக்கக்கூடாது, திரிகோணத்துலேயும் பாவக்கிரகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பாவகம் பாதிக்கப்படும். அது எத்தனைமா இடமா இருந்தாலும் சரி. நீங்கள் 2ஆம் இடம் வந்தால் தனம், குடும்பம், வாக்கு, குடும்பம், வருமானம் பாதிக்கப்படும். 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, உங்களுக்கு இருப்பு, சேமிப்பு அப்படி சொல்கிறது. அப்போ அந்த 11ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படும். இப்போ 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, நீங்கள் இருப்பு பணம். இப்போ சில பேர்லாம் பாருங்கள், பேங்க் பாஸ்புக் இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், ஆனால் துட்டு இருக்காது, வச்சுருப்பாங்க, அப்படியே டம்மியாக வச்சுருப்பாங்க. 500 கூட அதில் இருக்காதுன்னு வச்சுக்கலேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய 11ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, 2ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, அதனால் எனக்கு பணம் என்னால் சேமிக்க முடியல, வர்ற காசு எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சில சாதகம் கேட்கக்கூடிய வாடிக்கையாளர் அவன்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம். இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம், இப்போ 1, 5, 9ங்க, 1, 5, 9 இல்லை பாவக்கிரகம் இருக்குது. அப்போ பயப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், பாவக்கிரகம் தப்பு பண்ணும், அதனால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவக்கிரகம் உங்களுக்கு நல்லதும் பண்ணும். எப்படி நல்லது பண்ணும்? குரு பார்த்தால் கோடி நன்மை. லக்கணத்தில் பாவக்கிரகம் இருக்குது, 3, 6, 8, 12 எந்த கிரகம் இருந்தாலும் குரு பார்த்தா தோஷம் விலகும். அந்த பாவக்கிரகம் நல்லதே செய்யும். அதாவது 5ஆம் பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவர். சரி, 2ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, 3, 6, 8, 12 பாவக்கிரகம் இருக்குது. குரு 5ஆம் பார்வையை பார்த்தாலும் 7ஆம் பார்வையை பார்த்தாலும் 9ஆம் பார்வையை பார்த்தாலும் அதனுடைய வருமானத்தை கொடுத்துட்டு போவார். அப்போ அந்த குரு வந்து எந்த இடத்துல இருந்து பார்க்குறாருன்னு பார்க்கணும். இப்போ லக்கணத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த குரு வந்து எந்த இடத்துலேருந்து பார்க்குறார், அந்த வீட்டு அது காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடம், அது என்ன நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறார், மறுபடியும் பாவக்கிரக நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறாரா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக கவனிக்கணும். அப்படி கவனித்தா மட்டும்தான் அந்த சாதகருக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அது சொன்னாலும் பழிக்கும். அதை விட்டுட்டு நம்ம புத்தா குரு பார்க்குறாரு, 5ஆம் பார்வையை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்குறாருன்னு சொல்லி நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நம்பி நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, கன்னி தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு நீங்கள் சரி பண்ணி அந்த பாவத்தை தொட்டிங்கன்னா பலன் வந்து உங்களுக்கு தானாக வரும். சொல்லலாம், வர வாடிக்கையாளரும் அவங்க செய்ப்பாங்க, சொல்லி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து 2ஆம் இடம் லக்கணம் 2ஆம் இடம் 1, 5, 9, 11 பாவகிரகம் இருக்கா, குரு பார்வை இருக்கா, கண்டிப்பாக அந்த சாதகர் செய்ப்பார். அந்த குரு இருக்கிற இடம் எத்தனாம் பாவகம், காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், எந்த நட்சத்திரத்தில் இருந்து பார்க்குறாருன்னா அதை மெயினாக தெளிவாக பார்த்து நம்ம பலன் சொன்னால் வரக்கூடிய வாடிக்கையாளர் செய்ப்பாங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சாதகம் அனுப்புறதுக்கு என்னுடைய நம்பர் 95 14 77 10 இந்த நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.